குட் மார்னிங் இன்ஸ்டாகிராம். திஸ் இஸ் டே 26 ஆஃப் மை 30 days மினிக்கெட். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சனால ரொம்ப நல்லா இருந்தது. நேற்றே கார்டியோ பண்ணாதனால எனக்கு கண்டிப்பாக கார்டியோ பண்ணுறோன்னு காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அவுட்டோரில் அது மார்னிங் டைமில் பண்ணுறதுனால சூரியன் கிசிடெல்லாம் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே நடந்தது. ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தென் வாக்கிங் முடிச்சு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா போட்ட டீயை குடித்தேன். ஒரு வாட்டி குடிக்கும் போது அமிர்தம் போல உணர்கிறது. தென் அதை முடிச்சுட்டு மீல் நம்பர் 1 எடுத்துட்டு பாய் கிட்ட சிக்கனை கேட்டால் சிக்கனில் செஸ்ட் பீஸ் கிடையாது, ஒன்லி லெக் பீஸ் தான் சொல்கிறான். அதில் 200 கிராம் தோல் அண்டு கொழுப்பு மட்டுமே இருந்துச்சு. சரி அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தென் லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் போல் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டாக மறுபடியும் ஒரு டீ. ஒரு வாட்டி குடிக்கும் போதும் அமிர்தம் போலே தான் இருக்குது. ஜிம்முக்கு வழக்கம் போல் ரெடி ஆகிட்டு எனக்கு வீடியோ எடுக்க பையா கூட இல்லாதனால இருந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்து எடுக்க சொன்னால் விசித்திரமான ஆங்கிளில் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக எடுத்து வச்சிருந்தான். எனக்கு பேக்கு பைஸு ஷோல்டர்ன்றனால எனக்கு பேக்குக்கு 3 வேரியேஷன், ஷோல்டருக்கு 2 வேரியேஷன் அண்ட் பைஸுக்கு 2 வேரியேஷன் சொல்லி பக்காவாக முடித்தேன். பப்பு நல்லா இருந்துச்சு. ஜிம்மை முடிச்சுட்டு தோழனோட போய் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் கதை போமான்னு சொல்லிட்டு மொக்க கதையெல்லாம் பேசிட்டு தென் ஃபினிஷிங்காக எங்கள் அம்மாவுக்காக வீட்டில் சமைச்சதை சாப்பிட்டு டே முடிச்சிட்டேன்.